வாகன சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட பட்ஜெட்டில் ஒரு 10 வீல் பாரத் பென்ஸ் டிப்பர் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வண்டியை பற்றின தகவல்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த டிப்பரோட இமேஜஸ் கிளியராக தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதில் போயிட்டு கிளியரான இமேஜஸ் பார்த்துக்கலாம். மேலும் இது மாதிரி நிறைய வண்டி நம்மளோட வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம். அதோட ப்ரைஸு டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம போடுற எல்லா வண்டியிலையுமே ஏஜேடின்னு இருக்குது. ப்ளஸ் வண்டியோட டிப்பர் நம்பர் TN49 போடுறீங்க, நம்பர் அழைச்சி போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம டீலர் கிடையாதுங்க. நம்ம வெறும் கன்சல்ட்டிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வண்டியோட ஓனர் கேட்டுக்கிறாங்க எங்கள்கிட்ட, எங்கள் வண்டியோட லோகோ தெரிய வேண்டாம், வண்டி நம்பர் தெரிய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறதுனால நம்ம அது மாதிரி மாற்றி போட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம பண்ணுற எல்லா வண்டியுமே டிரான்ஸ்போர்ட் ஓனருங்கள்கிட்ட லைவில் ஓடிட்டுருக்க வண்டி மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம டீலர் கிடையாது, நம்ம டீலர்கிட்டையும் எந்த வண்டியும் எடுக்கிறது இல்லைங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வண்டி வேணும்னாலும் சரி, இல்லை உங்கள் வண்டியை விற்கணுன்னாலும் சரி, இல்லை இந்த வண்டி கொடுக்க போகிறேன், இது என்ன விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னாலும் நம்மளை எப்போ வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய பேர் கால் பண்ணும்போது எங்களால் எல்லார்ட்டையும் பேச முடியல. அதனால் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு போட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சரிங்க, வண்டியை பற்றின டீட்டெயில் பார்த்துருவோம். இப்போ நம்மள்ட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குது பார்த்திங்கன்னா 10 வீலில் 2014 மாடல் பாரத் பென்ஸ் 2523 டிப்பர் தான் நம்மள்ட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட நிறை குறையெல்லாம் நம்ம பார்த்துருவாங்க. இந்த வண்டியோட நிறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வண்டி டிரைவர் கம் ஓனராக வராங்க, ஃபஸ்ட் டைம் ஒரு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பட்ஜெட்டில் உள்ள வண்டிங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது சக்கை ஓட்டுறதுக்கும் இல்லை சோளிங்கள் ஓட்டுறதுக்கும் பொருத்தமாக இருக்கும் இந்த வண்டி. அதே மாதிரி மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கம்மியாக தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டியோட தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்கொயர் ஆட் அடிச்சுக்கிறாங்க. பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் ஸ்கொயர் ஆட் போட்டிருக்காங்க. நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை கூட்டினீங்கன்னா 7 வருங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் அந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்க ஃபைனான்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பையரு இல்லை நியூவாக ப்ரொஃபைல் உள்ள ஆள் நீங்கள் அப்படின்னாக்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டிக்கு 12 14 லட்சம் வரை லோன் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த ஃபைனான்ஸாக இருந்தாலும். இந்த வண்டியோட கேபின் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோவை போட்டிருப்போம். நம்ம கேபின் நல்லா சுத்தமாக தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியோட ஓனர் வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் நிறைய பார்த்து நல்லா ரெடி பண்ணி நல்ல கண்டிஷனில் வச்சுருக்குறாங்க. இந்த வண்டி நியர்பை திருச்சியில் இந்த வண்டி பார்த்துக்கலாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சென்டர் பாயிண்டில் இந்த வண்டி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா BS3 என்ஜின் அப்படிங்கிறதுனால இதில் அட்ப்ளூ ஆயில் கிடையாது. BS46 அப்படின்றது சென்சார் டைப் வருங்க. ஸோ இதுவுமே அதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸு லெஸ் மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும் அதில். இதுதான் இந்த வண்டியை பற்றின நிறைகள் அப்படின்னா. அடுத்து குறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியோட பாடி சோளிங்கள் ஓட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜாக தாங்க இருக்கும். அதனால நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா மெட்டீரியல் ஓட்ட முடியாது ஒன்றுங்க. அப்படி மெட்டீரியல் ஓட்டுறீங்க அப்படின்னா தொட்டியை வேலை பார்த்தோ இல்லை தொட்டி மாற்றியோ தான் நீங்கள் ஓட்ட முடியும். இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டயருமே ரீபில்டு கண்டிஷன் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா மினிமம் நீங்கள் டயர் போடுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இதில் இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்குறாங்க. அது நமக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க 4 லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்குது. பாரத் பென்ஸை பொறுத்த அளவில் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினா என்ஜினை ஒரு முறை சர்வீஸ் பண்ணி ஓட்டினா தான் நல்லா இருக்குங்க. இதுதான் இந்த வண்டியை பற்றின சின்ன சின்ன குறைகள்ங்க. சரி, இப்போ நம்ம வண்டியோட டீட்டெயில் பார்ப்போம். இந்த வண்டியோட ப்ராடக்ட் ஐடி 10BB141951. இதோட மேக்கர் மாடல் ஆஸ் யூசுவல் பாரத் பென்ஸ் 2523Cங்க. இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 24 மே 2014 இந்த வண்டி பதிவாயிருக்கு. இந்த வண்டிக்கான எஃப்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2 மே 2025, அதாவது
அடுத்த வருஷம் மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த வண்டிக்கான எஃப்சி இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா 27 ஏப்ரல் 2025 இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகுது. இதில் கரண்ட்டில் இப்போது சோலிங்கர் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோராயமாக 4 லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 10 டயருமே ரீபில்டு கண்டிஷனில் தாங்க இருக்குது. நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 4 டிஜிட்டை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 7 வருங்க. இந்த வண்டியோட ஓனர் இந்த வண்டிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 16 லட்ச ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நம்ம வந்து ஒரு 15 சொச்சம் ஏதாவது ஒரு ரேட்டில் பேசி ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியை பற்றின மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நம்மளோட 77700052223 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காலோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள். உங்களோட வண்டியை சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட 7900001253 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காலோ அல்லது வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள். அது மாதிரி நம்மளோட www.vahanasandhai.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நிறைய வண்டிகள் சேல்ஸுக்கு போட்டிருக்கிறோம். நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான வண்டிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பார்த்து நம்மள்ட்ட பேசி வாங்கிக்கலாம். நன்றிங்க.